மார்ட்டின் லூதர் கிங் ஜனவரி 15ஆம் நாள் 1929ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா நகரில் பிறந்துள்ளார். மார்ட்டின் லூதர் கிங் இளையவர். சகோதரிகள் இருவரும் ஒரு சகோதரனும் இருந்தனர். கிறிஸ்துவ கோவில்களில் பாடல்களை பாடிக்கொண்டிருந்த லூதர் கிங் கோன் வித் அ விண்ட் என்ற திரைப்படத்திலும் பாடியுள்ளார். கிங் தனது 25ஆம் வயதில் அலபாமாவில் உள்ள ஒரு கிறிஸ்துவ மடத்தில் பாதிரியாராக தனது பணியை தொடங்கினார். அதன் பிறகு 1955 ஜூன் 5ஆம் தேதி பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இணைந்து சமயக் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றார். அறப்போராட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்துள்ள ஒரு வலிமையான ஆயுதமாகும். நீதி மற்றும் கண்ணியமான போராட்டத்திற்கு பொருள் தரக்கூடியதாகும். மகாத்மா காந்தியின் தார்மீக அடிப்படையிலான இக்கொள்கைகள் மார்ட்டின் லூதர் கிங்கின் சில கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தின எனலாம். அமெரிக்காவில் சமூக உரிமைக்காக போராடிய மாபெரும் அமெரிக்க தலைவர்களுள் ஒருவர். அமெரிக்க மனித உரிமை இயக்கத்தில் தலைவராக இருந்துள்ளார். காந்தியடிகளின் அகிம்சை முறைகளை கையில் எடுத்து அதில் வெற்றியும் கொண்டுள்ளார் மார்ட்டின் லூதர் கிங். 1955 மாண்ட் கோமரி பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்தில் தலைமை தாங்கி அதே ஆண்டு தெற்கு கிழக்காசிய தலைவர்களுள் மாநாடு நிகழவும் உதவியுள்ளார். அம்மாநாட்டின் முதல் தலைவராகவும் ஆனார் மார்ட்டின் லூதர் கிங். 1957 நிறப்பாகுபாட்டிற்கு எதிராக நடத்திய போராட்டம் தோல்வியடைந்தது. இவரது அறப்போராட்டம் பலரது கவனத்தை ஈர்த்ததுடன் தேசிய அளவில் புகழ்பெற்றது. மார்ட்டின் லூதர் கிங் மக்கள் ஆதரவு பெரும்பாலும் அதிகமாக இருந்து வந்துள்ளது. அக்டோபர் 14ஆம் நாள் 1964ஆம் ஆண்டு வன்முறையற்ற வகையில் நிறவெறிக்கு எதிராக பாடுபட்டதற்காக மார்ட்டின் லூதர் கிங்குக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இங்குதான் அவர் தனது புகழ்பெற்ற எனக்கொரு கனவு என்ற புகழ்பெற்ற சொற்பொழிவினை ஆற்றினார். அமெரிக்க வரலாற்றில் இது மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. 1989ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். அங்கு அறப்போராட்ட வழியில் போராடுவதற்காக அதை பற்றி தெரிந்து கொள்ள இங்குள்ள இந்திய தலைவர்களை சந்தித்து அவர் கேட்டு அறிந்து கொண்டதாக வரலாற்று தரவுகள் கூறுகின்றனர். இதன் பிறகு அமெரிக்க உளவுத்துறை இவரை கண்காணித்து அரசுக்கு தகவல்களை அனுப்பத் தொடங்கியது. இவருக்கு நிறைய மிரட்டல் கடிதங்களும் தற்கொலை செய்து கொள்ளுமாறு மிரட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் காது கொடுக்காமல் மார்ட்டின் லூதர் கிங் தன் வழியில் வீறு நடை போட்டு நடந்து கொண்டிருந்தார். 1948 மோர்ஹவுஸ் கல்லூரியில் தனது சமூகவியல் இளங்கலை பட்டம் பெற்று 1951 பென்சில்வேனியாவில் சமய கல்விக்கான பட்டத்தையும் பெற்றார். ஆப்பிரிக்க அமெரிக்க மனித உரிமை ஆர்வலரான பேயர்டு ரஸ்டின் என்பவர் மார்ட்டின் கிங்குக்கு ஆலோசகராக இருந்தார். 1963 வாஷிங்டன் பேரணியில் ரஸ்டின் முக்கிய அமைப்பாளராகவும் இருந்தார். மார்ட்டின் லூதர் கிங் போராட்டத்தின் பலனாக 1965ஆம் ஆண்டு கருப்பினத்தவர்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது. அமெரிக்க அரசாங்கம் அதனைத் தொடர்ந்து கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சமம் என்பதை பிரகடனப்படுத்தும் மனித உரிமை சட்டத்தை அமெரிக்கா நிறைவேற்றியது. கருப்பினத்தவர்கள் மட்டுமே இடம்பெற்றால் பலன் இருக்காது என்று நம்பிய மார்ட்டின் லூதர் கிங் மற்ற இனத்தவரையும் தனது இயக்கத்தில் சேர்த்து கொண்டார். டென்னசியில் 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் மாலை சொற்பொழிவிற்காக விடுதியில் தங்கியிருந்தபோது ஒரு வெள்ளை இன தீவிரவாதி மார்ட்டின் லூதர் கிங்கை துப்பாக்கியால் சுட்டதில் அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 39. மார்ட்டின் லூதர் கிங் நினைவாக அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தின் 3வது திங்கட்கிழமை மார்ட்டின் தினம் என்று அனுசரிக்கப்பட்டு அன்று அமெரிக்கா முழுவதும் விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது.